எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான பதிவு, வெற்றி என்றால் வெற்றிகரமாக வாழ்வது, அமைதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நம்ம செய்ய விரும்புவதை செய்தால் நீங்கள் வெற்றி பெற்றவர். கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் போராடி வெற்றி அடைவோம். அதே குடும்ப வாழ்க்கையில் வெற்றி அடைகிறவர்கள் தான் பெரிய சாதனையாளர்கள். பார்த்துக்கோங்க, கடவுள் ஒரு சிலருக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வதுன்னே தெரியாமல் வாழ்க்கையை தொலைச்சிட்ருப்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் பரிதாபத்துக்குரியவர்கள். ஆனால் பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக நம்ம செய்கிற செயல்லையும் வெற்றி பெறணும் அப்படின்னா, நம்ம அமைதியாக அன்பாக இருக்கணும். அன்பு இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம செய்ய விரும்புவதை செய்தால், நம்ம என்ன செயல் பண்ணுறோமோ அந்த செயலை செய்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக வெற்றி அடைஞ்சிட்ருப்போங்க. உண்மையில் அப்படி வாழ்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம அடுத்தவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அடுத்தவர்களும் நம்மளும் ஒரே இது கிடையாது. அடுத்தவர்களுடன் நம்மளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நாம் விலை மதிக்க முடியாதவர்கள் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்தோன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக கழியும், வெற்றிகளும் நம்ம குவிக்கிறதுக்கு அது பலன் கொடுக்கும். பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.